ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். குட்டீஸ்க்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க. ஒரு 10 டேஸ் லீவ் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஷிஜோ வந்து இந்த பேக்கை எப்போவுமே அவனுக்காக ரெடி பண்ணிடுவான். அவனோட திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பான். நம்ம வந்து சாட்டர்டே ஊருக்கு கிளம்புறதுனால என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இல்லையா, ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து நைட்டு டின்னர் பண்ணவே இல்லை. ஐயோ, காலையிலேருந்து நம்ம தானே பண்ணிகிட்ருக்கோம், ஒரு நாள் வெளியில் சாப்பிட்லான்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் வாங்கினோன்னா சாப்பாடு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஈஸ்ட் தாம்பரத்தில் ட்ரெயினில் ஏறவங்களுக்கு எல்லாமே தெரியும், அங்கே ஒரு A2B இருக்கும். எனக்கு A2Bயில் வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் நான் நைட்டு டின்னர் பண்ணவே இல்லை. எப்போவுமே நம்ம ஊருக்கு போகிறோம் 10 டேஸ் கழிச்சு, இல்லைனா 1 மந்த் வர போகிறோம்னா என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. கேஸ் சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு, விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லோரும் ரெடியாகி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். இவ்வளோ ஸ்லோவாக ரெடியாகி நாங்கள் போனதே கிடையாது. எப்போவுமே அறக்க பறக்க ரெடியாகி தான் ஓடிட்டுருப்போம். இந்த தடவை என்னவோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருந்தோம், பீஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருந்தோம். நம்ம சீக்கிரமாகவே ரயில்வே ஸ்டேஷனுமே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அந்த A2Bயில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல். அந்த கூட்டத்துலேயே நம்ம அடித்து பிடிச்சி நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு இட்லி தோசை எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி போனோம். இன்னுமே நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ 8:00 தான் ஆகுது. நமக்கு 8:40க்கு தான் ட்ரெயின். அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போக போகிறோம். நாளைக்கு காலையில் ஒரு 8:30க்கு நம்ம வந்து நம்மளோட நேட்டிவ் வந்து ரீச் ஆயிடுவோம். இப்போ வரைக்கும் நமக்கு லக்கேஜை தூக்குற வேலையெல்லாம் இல்லை. பட் நம்ம ஊர்லேருந்து வரும்போது லக்கேஜோட கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாயிரும். அப்போ வந்து லக்கேஜ் தூக்குறதாயிரும். ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு, நம்ம ட்ரெயினில் ஏறினோன்னே சில நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலவங்கெல்லாம் 9:00 லைட் ஆஃப் பண்ணி படுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எல்லோரும் தூங்குறாங்களோ இல்லையோ மொபைலை பார்த்து பார்த்து படுத்துருவாங்க. ஆனால் நமக்கு குட்டீஸ் வந்து சீக்கிரம் தூங்கி பழக்கமே கிடையாது. அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே ஃபீல் ஆகும். இன்றைக்கி நாங்கள் இருந்த இடத்துல நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். எங்களுக்கு ஆக்சுவலாக விண்டோ சீட்டே கிடையாது. நம்ம சீட்டில் இருக்கிறவங்க வராதனால நாங்கள் விண்டோ சீட்டை ஆக்குபை பண்ணி உட்காந்துக்கிட்டோம். டின்னர் இப்போ தானே சாப்பிட்டீங்களா, அடப்பாவிகளா, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டால், என்னவோ ட்ரெயினில் போனால் எக்ஸ்ட்ராவே பசிக்குது, குட்டீஸ்க்கும் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. சரி, அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சமாக நானும் வாங்கி நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணி போகிறதுனால வெளியில் எதுவுமே பார்க்க முடியாது, ஒரே இருட்டாக தான் இருக்கும். ஆனால் என் குட்டீஸ் மட்டும் அந்த விண்டோ சீட்டுக்கு சண்டை போட்டே இருப்பாங்க. எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு விண்டோ சீட் வேணும். கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுனே தெரியல. சீட்டு மேலே ஏறுவாங்க, இறங்குவாங்க. இத்தனைக்கும் ஒரு 1/2 hour தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த அக்கப்பூரெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கிடையில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையும் வந்துட்டு சீட்டுக்காக. இந்த சண்டை வந்து எங்கள் வீட்டில் ஓயவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களோட வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் இப்படி தான் சண்டை போடுவாங்களா? இல்லைனா பாசமான சிப்லிங்ஸா? என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க சண்டையை சமாதானப்படுத்தாமல் நீங்கள் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பழகி போச்சுது. இந்த சண்டைக்கு ஒரு எண்டே இல்லையா? சரி பேசாட்டு தூங்க வச்சுருவோம். இல்லைனா இப்படி தான் சண்டை போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி தூங்கலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பர்த்தெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் படுத்துட்டோம். எங்களுக்கு வந்து 2 மிடில் 2 அப்பர். ஸோ நானும் ஷினோலும் மிடிலில் படுத்திருந்தோம். அவங்க அப்பாவும் ஷிஜோவும் வந்து அப்பரில் படுத்திருந்தாங்க. என்னோட குட்டீஸ் வளர்ந்துட்டதுனால இப்போ 2 பேருமே தனித்தனியாக படுத்துருவாங்க. ஆனால் எனக்கு தான் தூக்கமே வராது. எங்கே விழுந்துருவாங்களோன்னு பயந்து பயந்து நான் தூங்காமல் இருப்பேன். பட் அவங்க சூப்பராக தூங்கி எழும்பிடுவாங்க. இப்போ வந்து மார்னிங் ஆயிடுச்சு. குட் மார்னிங் மக்களே. இப்போ வந்து நம்ம நாகர்கோயில் ரீச் ஆகிட்டோம். நல்லா பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நாகர்கோயில் ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour அல்லது 40 மினிட்ஸில் நம்ம வந்து நம்மளோட நேட்டிவில் இறங்கிடுவோம். ஸோ நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் எழுப்பி ரெடி பண்ணியாச்சு. உங்களோட நேட்டிவ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் இறங்கிடுவோம். இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு 10 டேஸ்க்கு மாமியார் வீடு, அம்மா வீடுன்னு மாறி மாறி ஜாலியாக சுற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும். ஸோ நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம். நம்ம டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.